கைஸ், துபாயிலேருந்து இந்தியாவுக்கு பெஸ்ட் ரேட்டில் பணம் ஊருக்கு அனுப்பணுமா? நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. பெஸ்ட் ரேட்டில் ஊருக்கு பணம் அனுப்பலாம். துபாயில் தேதி பிறந்தவனையும் சேலரி வாங்கி அந்த சேலரியை பெஸ்ட் ரேட்டுக்கு ஊருக்கு அனுப்பும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்க அல்டிமேட் சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? நம்ம எல்லாம் துபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சில தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நம்மள வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், டேப்ராப்பில் ஊருக்கு பணம் அனுப்புனா பெஸ்ட் ரேட்டில் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு 40 கிராம்ஸ் கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்களே பார்க்கலாம் எதில் பெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 அப்ளிகேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க எந்த அப்ளிகேஷனில் பெஸ்ட் ரேட் கிடைக்குது, எந்த அப்ளிகேஷன் சேஃபுங்கிறத செக் பண்ணிக்கிட்டு ஊருக்கு பணம் அனுப்புங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணிப்பார். துபாயில் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு திராம்ஸும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இனிமே ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எந்த அப்ளிகேஷனில் பெஸ்ட் ரேட் கிடைக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலிமா பணத்தை ஊருக்கு அனுப்புங்க. இது போல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.